பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் கூறும் சம்பவங்கள். மூசா நபியும் அதிசய பாம்பும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டது. அவர் இஸ்ரவேல் சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதராவார்கள். அவர் ஒரு நாள் தன் மனைவியுடன் எகிப்துக்கு வந்து கொண்டிருந்தார். இடைநடுவில் இரவாகிவிட்டது. அப்போது தூரத்தில் வெளிச்சத்தை கண்டார். வெளிச்சம் தென்பட்ட பகுதியில் மக்கள் இருக்கலாம். அவர்களை சந்தித்தால் ஏதேனும் உதவியை பெறலாம். பயண உதவிக்கு நெருப்பு எடுத்து வரலாம் என எண்ணினார்கள். எனவே மனைவியை ஒரு இடத்தில் இருக்கச் சொல்லிவிட்டு வெளிச்சம் வந்த திசை நோக்கி நடந்தார்கள். அங்கு சென்றபோதுதான் அந்த அதிசயம் நடந்தது. அங்கு மக்கள் யாரும் இருக்கவில்லை. ஒரு ஒளி தென்பட்டது. அல்லாஹ் மூசா நபியுடன் நேரடியாக பேசினான். மூசாவே, நான் தான் உன் இரட்சகன். நீர் துவா எனும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். உமது செருப்பை கழட்டும் என அல்லாஹ் கூறினான். மூசா நபிக்கு அனைத்தும் ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து, மூசாவே, உம்மை நாம் நபியாக தேர்ந்தெடுத்துள்ளோம். நான் தான் வணக்கத்துக்குரியவன். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீர் என்னையே வணங்க வேண்டும். மறுமை நாள் உண்டு. என்னை தொழ வேண்டும். இந்த செய்திகளை இஸ்ரவேல் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு சில அற்புதங்களையும் வழங்குவான். மூசா நபியின் கையில் ஒரு தடி இருந்தது. உனது வலது கையில் இருப்பது என்ன என அல்லாஹ் கேட்டான். மூசா நபிக்கு அல்லாஹ்வுடன் உரையாடுவது பேரின்பமாக இருந்தது. இது எனது தடி. இதன் மீது சாய்ந்து கொள்வேன். எனது ஆடுகளுக்கு குலை பறிப்பேன். இதில் எனக்கு வேறு பல பயன்களும் இருக்கின்றது என பதிலளித்தார்கள். அல்லாஹ், மூசாவே, உமது தடியை கீழே போடும் என்றான். அவரும் போட்டார். அந்த தடி பெரிய பாம்பாக மாறியது. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பார்களே. மூசா நபிக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது. அவர் ஓட முனைந்தார். உடனே அல்லாஹ், மூசாவே, பயப்படாதே, அதை எடும். அதை பழையபடி நாம் கம்பாக மாற்றிவிடுவோம் என்று கூறினான். அவர் அதை எடுத்தார். அது கம்பாகவே மாறிற்று. இந்த அற்புதத்தை ஆதாரமாக வைத்து இஸ்ரவேல் சமுதாயத்தினருக்கு பிரச்சாரம் செய்ய அல்லாஹ் அனுப்பினான். தடி பாம்பாக மாறிய இந்த அதிசய சம்பவம் திருக்குர்ஆனில் அத்தியாயம் 20 9 முதல் 21வது வசனம், அத்தியாயம் 27 7 முதல் 13 வரையுள்ள வசனங்களில், அத்தியாயம் 28 29 முதல் 31 போன்ற இடங்களில் இடம்பெற்றுள்ளது. தடி பாம்பாக மாறிய இந்த அதிசய சம்பவம் திருக்குர்ஆனில் அத்தியாயம் 20 9 முதல் 21வது வசனம். தடி பாம்பாக மாறிய இந்த அதிசய சம்பவம் திருக்குர்ஆனில் அத்தியாயம் 20 9 முதல் 21 வரையுள்ள வசனங்கள், அத்தியாயம் 27 7 முதல் 13 வரையுள்ள வசனங்கள், அத்தியாயம் 28 29 முதல் 31 போன்ற வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. வஸ்ஸலாம்.